அடுத்து இணைந்து கொள்கின்றார் குறளும் பொருளும் அதிகாரம் 94 சூது என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 94 சூது எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஒவ்வொரு வீட்டிலும் திருக்குறளை வைத்திருப்பதோடு சிறுவர்கள் அதனை வாசிக்க ஊக்கப்படுத்த வேண்டும். திருக்குறளை கருத்துடன் படித்து அறவாழ்வில் இருந்து விலகாமல் உலகத்தின் மாயைகளுக்கு ஆட்படாமல் ஒழுக்கமுடன் வாழ்வோம் என உறுதி கொள்வோம். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 94 சூது. சூதாடலை வட்டாடல், கவறு என்று பெயர்களால் அழைக்கின்றது திருக்குறள். விளையாட்டிற்கு தொடங்கப்பெற்ற இது வினையாக பொருள் அழிவிற்கும் பகைக்கும் காலக் கொலைக்கும் காரணமான போது நீதி நூல்கள் இவற்றை கடிய வேண்டியதாயிற்று. ஆதலால் சூதினை மிக வன்மையாக கண்டிக்கிறது திருக்குறள். சூது அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 94 சூது. 931வது திருக்குறள். வேண்டற்க வென்றிடும் சூதினை வென்றதுவும் தூண்டில் பொன் மீன் விழுங்கி அற்று. வெல்லும் திறமையிறப்பினும் சூதினை விரும்பற்க அவ்வெற்றி தூண்டிற்கொக்கியினை மீன் விழுங்கியது போலாகும். 932. ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதற்கும் உண்டான் கொல் நன்று எய்தி வாழ்வதோர் 6. ஒன்றினை பெற்று பலவற்றை இழக்கும் சூதாடிகளுக்கு நலம் பெற்று வாழும் வழி உண்டோ? 933. உருள் ஆயம் ஓவாது கூறின் பொருள் ஆயம் போவை புறமே படும். உருளுங்காயை ஓயாது சொல்லி உருட்டினால் பொருளும் வருவாயும் அழிந்து பகைவரிடம் சென்று தங்கும். 934. சிறுமை பல செய்து சீர் அழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல். இழிவான துன்பம் தந்து பண்பை அழிக்கும் சூது போல் வறுமை தருவது வேறில்லை. 935. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகி யார். சூதாடும் காயும் இடமும் கைத்திறமும் கொண்டு விடாது சூதினை பற்றியவர் ஏழ்மை அடைவர். 936. அகடு ஆறார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியால் மூடப்பட்டார். சூது எனும் மூதேவியால் கவரப்பட்டவர் வயிறு நிறைய உண்ணாது துன்பத்தில் வருந்துவர். 937. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். சூதாடும் கழகத்திற்கு நாளும் செல்வாராயின் அவரது பழைய செல்வமும் நற்குணமும் அழியும். 938. பொருள் கெடுத்து பொய்மேல் கொளியி அருள் கெடுத்து அல்லல் உழைப்பிற்கும் சூது. சூது ஒருவன் பொருள் அழித்து பொய்யனாக்கி அருள் குணம் கெடுத்து ஆழ்ந்த துன்பம் தரும். 939. உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின். சூதாட்டத்தை மேற்கொண்டால் உணவு, உடை, செல்வம், மதிப்பு, கல்வி என்ற ஐந்தும் ஒருவனை வந்தடையாது. 940வது திருக்குறள். இடத்தொருவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உடத்தொருவும் காதற்ற உயிர். பொருளை இழக்குந்தோறும் சூதில் ஆசை வளரும். துன்பங்கள் படப்பட வாழ்வில் பற்று வளரும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர்,
தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. தினந்தோறும் குரலும் பொருளும் சிறப்பாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.